எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் மதிய சாதம் என்ன தான் கரெக்டாக வடித்தாலும் கொஞ்சமாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மிஞ்சிரும். அதை தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் நம்ம ஐஸ் பிரியாணியாக கூட சாப்பிடலாம், அதாவது கஞ்சியாக கூட குடிக்கலாம். ஆனால் இப்போ நான் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா சமயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த முட்டை ரைஸ், தக்காளி சாதம் அதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி சாதத்தை எடுத்து வச்சோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்ச சாதத்தை இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்திருக்க ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்டே பச்சை மிளகா இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் கஞ்சியாக வச்சுருந்தா கூட கஞ்சியை நல்லா வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு வெறும் இந்த சாதத்தை மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சிருங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் கிண்டி கிண்டி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லாட்டி வெறும் மிக்ஸி மட்டும் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்காதனால ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து படையான் தான் போட போகிறோம். அது வந்து அந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணாட்டி நம்ம போட்ட படையான் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே உடஞ்சிட்டு வந்துடும், ஒட்டிட்டு எடுக்க வராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு கிள்ளி நீங்கள் வெங்காய வடகை மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா இதை வந்து கிள்ளி வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்பப்போல்லாம் நம்ம வீட்டில் இந்த ஒயிட் ரைஸ் வந்து மிச்சமாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான படையான் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் படையான் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதத்துக்கு சைடிஷ் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னடா சைடிஷ் ரெடி பண்ணுறதுன்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த படையான் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போதுமே அந்த படையான் வறுக்கும் போது ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா சூப்பரான படையான் ரெடி ஆயிரும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஜீரகத்தோட டேஸ்ட்டு, பச்சை மிளகாவோட காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரசம் சாதம், புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சாதம் மிச்சமாகிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Thank you friends.